ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப் ஓய்வூதியத்தை உயர்த்த நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ரூபாய் 1000 போதுமானதல்ல என்றும் கூறியுள்ளது. அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 1000 குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை மேலும் யதார்த்தமான மற்றும் கண்ணியமான நிலைக்கு உயர்த்துவதற்காக அவசரமான விரிவான மறு ஆய்வு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற குழு ஒன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் 17, 2026 அன்று பரிந்துரைத்தது. மாத ஓய்வூதியத்தை 7500ஆக உயர்த்த வேண்டும் என ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய ரூபாய் 1000 போதுமானதாக இல்லை என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவால் நடத்தப்படும் 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் 7500ஆக உயர்த்த கோரி மார்ச் 9 முதல் ஜந்தர் மந்தரில் 3 நாள் போராட்டத்தையும் நடத்தியிருந்தனர். தொழிலாளர் ஜவுளி மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் மானியங்களுக்கான கோரிக்கைகள் 2026-27 குறித்த தனது 15வது அறிக்கையில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வந்த போதிலும் 1995ஆம் ஆண்டின் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதத்திற்கு ரூபாய் 1000 என்ற குறைந்தபட்ச ஓய்வூதியம் கணிசமான காலமாக மாற்றமின்றி இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. சாட்சிய விசாரணையின் போது குறிப்பாக வயதான மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பயனாளிகள் எதிர்கொள்ளும் நிதி சிரமங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துமாறு கோரி ஓய்வூதியதாரர்களிடமிருந்து ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதை குழு கவனித்தது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சமர்ப்பித்துள்ள தகவலையும் இக்குழு கவனத்தில் கொள்கிறது. அதன்படி இந்திய அரசு ஏற்கனவே இத்திட்டத்திற்கு நிதி ஆதரவை வழங்கி வருகிறது. இதில் ஊழியர் சேமநிதி அமைப்பில் தற்போது பணியாற்றும் உறுப்பினர்களுக்கான 1.16% பங்களிப்பும் மாதத்திற்கு ரூபாய் 1000 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உறுதி செய்வதற்காக வழங்கப்படும் நிதிநிலை அறிக்கை ஆதரவும் அடங்கும். இருப்பினும் குறிப்பாக பணவீக்கம், அதிகரித்து வரும் சுகாதார பராமரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவுகள் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட தற்போதைய பொருளாதார சூழலில் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட தற்போதுள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியம் தொகை போதுமானதாக இல்லை என்ற உறுதியான கருத்தை கொண்டிருப்பதாக குழு தெரிவித்தது. எனவே 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மேலும் யதார்த்தமான மற்றும் கண்ணியமான நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அமைச்சகம் ஒரு அவசர மற்றும் விரிவான மறு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மேம்பட்ட சமூகம் பாதுகாப்பையும் நிதி நிலைத்தன்மையையும் வழங்கும் வகையில் தற்போதைய வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ற நியாயமான குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஓய்வூதியதாரர்கள் பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு இத்திட்டத்திற்கான நிதிநிலை அறிக்கை ஆதரவை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமைச்சகம் ஆராய வேண்டும் என இக்குழு மேலும் பரிந்துரைக்கிறது. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.